வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், என்எல்பின்னு சொல்லுவாங்க, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். இந்த பதிவு இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பல வருடங்களாக மனசுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள், தேவையில்லாத குப்பை, பல சோகமான நிகழ்வுகள், பல கஷ்டமான விஷயங்கள், இதெல்லாமே நம்ம மனசுக்குள்ள குப்பையாக சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. நான் எப்போ கண்ணை மூடி உட்காந்து அந்த நினைவு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணாலும் எனக்கு அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப பாதிக்குதுங்க. எனக்கு வாழ்க்கையில் நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் எனக்கு அந்த பாதிப்பு, இந்த விஷயத்தோட பாதிப்பு என்னை வந்து தாங்க முடியலைங்க. எனக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. ஏதாவது ஒரு இழப்பாக இருக்கலாம், உறவுகளோட இழப்பாக இருக்கலாம், இல்லை நம்ம அவமானப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தாங்க. இப்போ நீங்கள் கிளாஸ் 1 அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்லைன் கிளாஸோ இல்லை டைரக்ட் கிளாஸோ, ஒரு கிளாஸ் 1 அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, அதை சொல்லிக் கொடுக்குறவங்க, கிளாஸ் எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்க போகிறேன், யாராவது ஒருத்தவங்க பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாலியாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க கிளாஸை. இப்போ நீங்கள் கை தூக்குறீங்க, உங்கள் கை தூக்கணும், நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கிறீங்க, எழுந்திரிச்சுன்னு உங்களை கேட்குறாங்க, நீங்கள் பதில் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பதிலாக, அதை நீ பேசாமல் உட்கார், இப்படி உங்களை அவமானப்படுத்திடுறாங்க. நீங்கள் மொதல் தடவை அப்போ தான் நீங்கள் தைரியமாக எழுந்திரிச்சுன்னு பதில் சொல்லியிருக்கீங்க, உங்களை அவமானப்படுத்திடுறாங்க. இந்த அவமானம் வருஷம் ஃபுல்லாக இருக்கும், எத்தனை 20 வருஷத்துக்கு கூட இருக்கும். அடுத்த தடவை நீங்கள் ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணும்போது, ஆன்லைன் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ், வேறு ஏதாவது கிளாஸ் பயிற்சிகள் அட்டன் பண்ணும்போது, இந்த மாதிரி யாராவது வாலண்டியர்ஸ் வாங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ண போகிறேன்னு வேறு யாரோ ஒருத்தர் சொல்லும்போது, உங்களுக்கு உடனே என்ன தோணும், ஏற்கனவே அன்றைக்கி அவமானப்படுத்திட்டாங்களே, வேணாம், போக மாட்டேன். சின்ன விஷயந்தான், இந்த செகண்டில் நடந்த ஒரு விஷயந்தான். யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொன்ன வார்த்தை நம்ம ஆழ் மனதில் போயிட்டு நம்மளை அப்படியே ஊண்டாக்கி, அதாவது என்ன சொல்கிறது, நம்மளை பாதித்து அடுத்த விஷயத்துக்கு நம்ம முன்னேற மாட்டோம். இது ரொம்ப சாதாரண விஷயம் தான் நினைப்போம். இது சாதாரண விஷயம் கிடையாது, வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்தை பெரிய பெரிய லெவலில் தடுக்குது. சரி, அப்போ என்ன தான் பண்ணணும்? இது எங்கேயோ ஒரு நாள் என்றைக்கும் நடக்கக்கூடிய கிளாஸில் நடக்கக்கூடிய விஷயம் தானே. நம்ம அதே மாதிரி தான் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் பயமாக இருந்தாலும் சரி, தைரியம் எதுவாக இருந்தாலும் எங்கேயோ நடந்த விளைவுகள் இன்றைக்கி நம்மளுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, உங்கள் மனசில், உங்கள் ஆழ் மனசில் உங்களை ரொம்ப பாதிக்கக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற தடுக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன, அந்த ஒரு விஷயம் எப்படி கண்டுபிடிக்கிறதா முதல்ல எழுதுங்க. என்னோடய வாழ்க்கையை முன்னேற்ற தடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் என்னெல்லாம் தோணுதோ எழுதுங்க. அதில் டாப் 5 எடுத்துக்கோங்க. அது டாப் 5ல் 1 ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. அதாவது வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுங்க, அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாரையும் வெளியில் போக சொல்லிட்டு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரூம் கதவெல்லாம் சாத்திக்கோங்க. இதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துடுங்க. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. இல்லை எனக்கு சாஞ்சி தரையில் உட்காந்து கம்ஃபர்டபுள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் படுக்கூடாது, படுத்து தூங்கிடுவோம், படுக்கக்கூடாது, உட்காந்துருக்கணும். சரிங்களா? உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க, ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு எந்த நிகழ்வு உங்களை ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கோ அந்த நிகழ்வை ஒரு 8K 16Kல ஹை டெஃபினேஷனில் பாருங்கள். ஃபுல் கலர், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ்லாம் வச்சு ஃபுல்லாக அதை பாருங்கள். அந்த நிகழ்வு அப்படியே கண்ணு முன்னாடி பாருங்கள். கண்ணை மூடிட்டீங்க, ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, பெரிய டிவி ஸ்க்ரீன் இருக்குது. அந்த டிவி ஸ்க்ரீனில் பெரிய ஒரு கர்வ்டு டிவின்னு வச்சுக்கோங்க. நல்ல லேட்டஸ்ட் டிசைன் இருக்கக்கூடிய கர்வ்டு டிவியில் சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டமில் அந்த சவுண்டு கேளுங்க. அந்த நிகழ்வை பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன உணர்வில் இருந்தீங்களோ அந்த உணர்வை மறுபடியும் கொண்டு வாங்க. உணர்வை கொண்டு வந்து அந்த கர்வ் டிவியில் அப்படியே ஃபுல்லாக பிக்சர் பாருங்கள். ஹை டெஃபினேஷன், ஹை ரெசல்யூஷன், ஃபுல் கான்ட்ராஸ்ட், பிரைட்டாக பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோவமோ சோகமோ துக்கமோ வரும் பாருங்கள், கண்ணில் தண்ணி அழுவுங்க, பரவாயில்ல, அப்படியே பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுங்க, அப்படியே 16Kல இருக்குது 8Kவாக மாறுது. அந்த ரெசல்யூஷன் பாருங்கள், ரெசல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது, கலர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது, கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது, பிரைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. நீங்கள் எந்த காட்சி உங்கள் மனசை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கோ அந்த காட்சியும் இப்போ கம்மியாகிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிட்டு இப்போ அப்படியே அது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்குது. ஸ்க்ரீனில் ரொம்ப பிரைட்டாலாம் தெரியல. அந்த சவுண்டு இருக்க பாருங்க, சவுண்டும் இப்போ அப்படியே கம்மியாகிடுச்சு, எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்க சவுண்டு. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஃபீல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக
வெளியில் போகுது, உங்கள் மனசை விட்டு அந்த ஃபீல் அப்படியே வெளில போகுது, அப்படியே கான்ட்ராஸ்ட் கம்மியாகுது. இப்போ என்ன ஆகுது, அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறி விடுகிறது. நீங்கள் எந்த காட்சி உங்கள் மனசை படுத்தி எடுத்ததோ அது இப்போ அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. இப்போ அப்படியே கம்மியாகி ஃபேடாகி சவுண்டும் அப்படியே கம்மியாகி இப்போ சவுண்டு கூட எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கேயோ பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு வார்த்தைகள் முழுசாக புரியல. இப்போ பிக்சரும் என்ன ஆகுது, அப்படியே ஃபேட் ஆகிடுச்சு, பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆன பிக்சர் வீடியோ அப்படி ஸ்டில் ஆகிடுச்சு, ஃபோட்டோ மாதிரி ஆகிடுச்சு. அந்த ஃபோட்டோ கூட அப்படியே கம்மியாகி அங்கே பிளெயின் ஸ்க்ரீன் தான் இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லை, பிளெயின் ஸ்க்ரீனாக இருக்குது, இங்கே சவுண்டு ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? இப்போ சவுண்டும் இல்லை, பிளெயின் ஸ்க்ரீனாக இருக்குது. இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணுமோ, அதாவது இப்போ ஸ்டேஜில் ஏறி நிற்கும் போது உங்களை அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டேஜில் ஏறி நிற்கும் போது மறுபடியும் ஏறி நிற்க சொன்னால் உங்களுக்கு பயம் இருக்குது பாருங்கள், அந்த பயம் தான் இப்போ வெளியில் போயிடுச்சு. இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் மறுபடியும் ஸ்டேஜில் ஏறி நிற்கிற மாதிரி அப்படியே லைட்டாக கொண்டு வாங்க. ஒரு மங்கலான படம் தெரிகிறது, ஒரு பிக்சர் தெரிகிறது, ஒரு ஃபோட்டோ மாதிரி தெரியுது. நீங்கள் ஸ்டேஜில் ஏறி நிற்கிறீங்க, அந்த ஸ்டேஜுக்குள்ளே போகும்போது சவுண்டு லைட்டாக கேட்குது, யாரோ இங்கேயோ சத்தம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஸ்டேஜில் ஏறி நிற்கிறீங்க, அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. அதை வந்து வீடியோவாக மாற்றுறீங்க. எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோவாக மாற்றுறீங்க, ஸ்டேஜ் மேலே ஏறி வரீங்க, நிற்கிறீங்க. இதை பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோவாக மாற்றுறீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகுது, இன்னும் நல்லா கான்ட்ராஸ்ட் கொண்டு வரீங்க. இப்போ அப்படியே மைல்டு கலர் கொண்டு வரீங்க. சவுண்டு இங்கே கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, கைத்தட்டுற சவுண்ட் மைல்டாக கேட்குது. இங்கே அப்படியே அந்த பிக்சர் கலர் ஆகுது. அந்த கலர் ஆகிற பிக்சர் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியுது, இங்கே சவுண்டும் கிளியராக இருக்குது. உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து வாங்க உங்களுக்கு பரிசு தரப்படுது, மேடைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க நீங்கள் பேசுங்கன்னு உங்களை கூப்பிட்றாங்க, உங்களை புகழ்கிறாங்க. அதை அப்படியே ஸ்டேஜில் நீங்கள் பார்க்குறீங்க, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக. இப்போ சாதாரண ரெசல்யூஷனில் இருந்தது ஹெச்டி ஹை டெஃபினேஷனுக்கு வந்து 4K வந்து 8K வந்து 16K வந்து கர்வ்டு டிவியில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, பேரை சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் கை தட்டுறாங்க. நீங்கள் அந்த மகிழ்ச்சியான உணர்வுக்குள்ளே போகிறீங்க. மறுபடியும் எந்த இடத்துல அவங்க அவமானப்படுத்துனாங்களோ அந்த நிகழ்வு முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் ஏறி நிற்கிறீங்க. எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப தடுத்துட்டு இருந்துச்சோ அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் அந்த வாழ்க்கையில் முன்னேறி வந்துகிட்டு இருக்கீங்க. எந்த விஷயம் உங்களை சோகத்தில் அப்படியே ஆழ்த்தி வச்சுருந்தா அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த சோகத்தில் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. அந்த சோகம் எது உங்களை தடுத்துச்சோ அதை நீங்கள் மறுபடியும் செய்கிறீங்க. எந்த சோகம், எந்த கஷ்டம், எந்த கவலை, எந்த அவமானம் உங்களை வந்து போட்டு படுத்து எடுத்துச்சோ அதெல்லாம் தூரம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் வெளியில் வந்து நிற்கிறீங்க. அதை அப்படியே வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அந்த அனுபவத்துக்குள்ளே போங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறீங்க. அப்போ சவுண்டு, கிளாரிட்டி, அந்த ஃபீல், அந்த ஏசி ரூம், ஏசி ஹால், அந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ உங்களுக்கு அந்த 5 சென்ஸையும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. கண்ணு பார்க்குது, காது கேட்குது, நீங்கள் தான் அது பார்க்குறீங்க. நீங்கள் அழகான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அந்த சவுண்டு உங்கள் பேரை சொல்லி கொடுத்து எல்லோரும் கை தரும்போது அந்த கிளாப் சவுண்டு உங்களுக்கு பெருமை தருகிறது. அந்த அழகான ட்ரெஸ், அந்த ஸ்மெல், அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த இடத்துல கூடிய உங்களுக்கு பிடிச்ச ஃப்ராக்ரன்ஸ். நீங்கள் ஒரு அழகான பர்ஃப்யூம் போட்டிருக்கீங்க, செம்மையான ஒரு பர்ஃப்யூம் இருக்குது. அந்த கூல்னஸ், அந்த டெம்பரேச்சர், அந்த சில்லுன்னு அந்த ஏசி ரூமில் ஏசி ஹாலில் இருக்கீங்க, அது சில்லுன்னு இருக்கீங்க. 5 சென்ஸையும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி அங்கே முழுமையாக அந்த அப்படியே வீடியோவை பாருங்கள். அப்புறம் அந்த சவுண்டை கேளுங்க, அந்த அனுபவத்துக்குள்ளே போங்க. அந்த பழைய உங்களை கஷ்டப்படுத்த நினைவுகள் பாருங்கள். இதுக்கப்புறம் போயிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி மட்டும்தான். இது எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் செய்யலாமான்னு கேட்டால் ஒன்றா செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. உங்களை ரொம்ப படுத்தி எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயத்தை எடுத்துக்கோங்க. என்னோடய உறவு யாரோ என்னை இழந்துட்டாங்க, நான் வந்து என் உறவை விட்டு வந்துட்டேன், இல்லை என் உறவு என்னை விட்டு போயிடுச்சு, இப்போ நான் அதுலேருந்து எப்படி வருது? அவங்க போனதை அப்படியே மங்களாக்கிடுங்க. அவங்க இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீங்க. அவங்க இல்லாமல் அவங்க உங்களை என்னவான்னு நினச்சவங்களோ, அதாவது இப்போ உங்கள் அம்மான்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பான்னு வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நீங்கள் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக வரணும்னு நினைக்கும்போது அந்த சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக நீங்கள் மாறுறீங்க. அப்போ அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக மாறும்போது உங்கள் அப்பா அம்மா வந்து உங்கள் யாரோ சரிங்களா, அவங்க வந்து உங்களை மேலேருந்து வாழ்த்துறாங்க. அப்போ உங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா அம்மா இந்த தான் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் இப்போ இல்லை, எங்கள் அப்பா அம்மா இப்போ என்னை வாழ்த்துறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்குள்ளே என்ன உணர்வு இருக்கும்? ஏன்னா அப்பா அம்மா இல்லை அப்படின்ற சோகம் உங்களை வாழ்க்கையை தடுத்துச்சு. அவங்க என்னை வாழ்த்துறதுக்காக நான் இப்போ முன்னேறிட்டேன். உறவு என்னை விட்டு போயிட்டாங்க, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போயிட்டாங்க, பரவாயில்ல. அதாவது வேறு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க, என்னை திட்டாங்க, என்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, என்னால் தாங்க முடியல, பரவாயில்ல, அவங்க போகட்டும். அவங்க உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை நீங்கள் முன்னேற்றுறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை பாராட்டுற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், அந்த டிவியில் பாருங்கள்.
அதாவது யாரோ ஒருத்தங்க யாராக இருந்தாலும் சரி பரவாயில்லைங்க, உங்கள் ஸ்பௌஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்ற துக்கத்தில் உட்காந்துருக்கிறத விட அவங்க நம்மக்கிட்ட எந்த விஷயத்த நல்ல விஷயம் சொன்னாங்களோ அதை டெவலப் பண்ணிக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்போ தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும். புரியுதுங்களா? எந்த ஒரு சோகம் நம்ம வாழ்க்கையை தடுத்துக்கிட்டு இருக்கோ அந்த சோகத்தை தள்ளி விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் டெவலப் பண்ணுறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் செய்ய 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 உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் கூடிய சோகங்கள் எல்லாமே விலக்கி போக ஆரம்பிச்சிடும். துக்கம், சோகம், வெறுப்பு, இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தள்ளி போட்டுருவீங்க. சரிங்களா? இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை இந்த தெரப்பி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்யலாம். நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை செய்யலாம். செஞ்சு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை தெரப்பி வேணும்னாலும் காண்டாக்ட் நம்பர் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும், இதை பற்றி நான் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை முடிஞ்சாலும் காண்டாக்டே பண்ணிவிடுங்களேன், அது பெட்டராக இருக்கும். இதை பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க்கையையும் ஜெயிக்கலாம், வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன்.